வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான விழிப்புணர்வுக்கான பதிவு, புரிதலுக்கான பதிவு. இதை உங்களிடம் ஷேர் செய்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எதிர்கட்சிங்கெல்லாம் ரொம்ப தரைகுறைவாக பேசிகிட்ருக்காங்க இல்லையா? நீங்கள் சொன்னபடி நடக்கலை, இலவசம் தரலன்னு. இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆன பிறகு தான் சொன்னது எல்லாத்தையும் செய்வாங்களாம். விஜய் அண்ணா வந்த உடனே எதுக்குமே டைமிங் கிடையாது. பொருளாதார சூழ்நிலை இருக்கிற பணம் எப்படி இருக்குது, எதுவுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்க வேணாம். அப்படியே சொன்ன உடனே இலவசத்தை தூக்கி 10 நாளுக்குள்ளே தந்துடணும். பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைங்கள் பாதுகாப்பு, இங்கே பார்த்திங்கன்னா போதை மருந்து தடுப்பு சட்டம், டாஸ்மார்க் இதெல்லாம் முக்கியம் இல்லை, இலவசம் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் கொரோனா டைமில் 1000 ரூபா கொடுத்தீங்க இல்லையா? நீங்கள் கொரோனா டைமில் 1000 ரூபா கொடுத்தீங்க, டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிங்களா? நீங்கள் இல்லையே, டாஸ்மார்க் கடை திறந்து தானே வச்சிங்க. இங்கே கொரோனானால் இறந்ததை விட இங்கே பெட்டு கிடைக்காம, வென்டிலேட்டர் கிடைக்காம, நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம இறந்தாங்க. நீங்கள் டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு நிறைய பேர் பஞ்சம் பசினால் நீங்கள் கொடுத்த 1000 ரூபா காசுமே அத்தனை பேருமே டாஸ்மார்க் கடையில் தான் செலவு பண்ணாங்க. உங்களுக்கு தான் வருமானம் வந்தது. உங்களால் கொரோனா டைமில் கூட ஒரு டாஸ்மார்க் கடையை க்ளோஸ் பண்ண முடியல. அத்தனை பேரும் உழைக்கிற சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன கம்பெனி, ஏதாவது பொதுமக்களுடைய நீங்கள் பொருளாதாரத்தை இழக்க வச்சுருக்கீங்க. இதெல்லாம் இழுத்து மூட தெரிஞ்சுது நிரந்தரமாக உங்களுக்கு. ஆனால் கொரோனா டைமில் டாஸ்மார்க் கடையை மட்டும் நிரந்தரமாக இழுத்து மூட தெரியல, டாஸ்மார்க்கே வேணான்னு வைக்க தெரியலையே. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் போதைக்கு அடிமையாகி இந்த 12 மணிக்கு தான் நீங்கள் ஓப்பன் சொன்னீங்க. காலையிலேயே நிறைய பேர் ஊமந்தக்காயை அரைச்சி குடிக்கிறது, பெட்ரோலை எடுத்து குடிக்கிறது, இன்ஜின் ஆயிலோட சேர்த்து லெமனை குடிக்கிறது, சோடாவோட கலந்து பெட்ரோலை குடிக்கிறது, டீசல் குடிக்கிறதுன்னு போதைக்கு ஏதேதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்போ எங்க ஒரு சட்டம் கொண்டு வரல? இதெல்லாம் சட்டப்படி குற்றம். இந்த மாதிரிலாம் செஞ்சால் 1 வருஷம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஜெயில் தண்டனை தருவோம்னு ஏங்க சொல்லலை? உங்களுக்கு பொதுமக்கள் மேலே அக்கறை இல்லை, நீங்கள் எதுவுமே சரியாக உருப்படியாக பண்ணல. ஆனால் விஜய் அண்ணா 10 நாள் தான் ஆச்சு. இவ்வளோ நீங்கள் அவருக்கு மன அழுத்தம் தரக்கூடிய காரணம் என்ன? எங்களுக்கு இலவசம் வேணாம், பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். இங்கே எங்களுக்கு கற்பழிப்பு தேவையில்லை. இங்கே எங்களுக்கு சிசிடிவி கேமரா வேணும், ஸ்ட்ரீட் லைட் வேணும், நல்ல ரோடு வேணும், எங்களுக்கு குடிநீர் தண்ணி சுத்தமானதாக வேணும், எங்களுக்கு தேவையான மருத்துவம் நல்ல உயர்ந்த ரகத்தில் வேணும். இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு முக்கியமாக தேவை பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு. எங்களுக்கு தேவையானது போதை எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்கள் சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு வரணும். இதுதான் முக்கியமானது. இதை தான் நான் விஜய் அண்ணன் கிட்ட கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.